ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழம்பு சீரீஸ் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ப்ரோட்டீன் ரிச் குழம்பு, கருப்பு கொண்டக்கடலை காரக்குழம்பு. நீங்கள் எப்போவுமே ப்ரோட்டீன் இன்டேக்காக கடலையை வெறும்னே தாளித்து சாப்பிட்றீங்கன்னா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கானது. ஃப்ளேவர்ஃபுல்லாக, ஸ்பைஸியாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம் கருப்பு கொண்டக்கடலை காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. முதல்ல ஒரு கடாயில் 40 ml போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுற அளவு தாராளமாக 5லேருந்து 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நல்ல பொடிசாக கட் பண்ணிக்கிட்ட கொத்தமல்லியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி நல்லா வதங்கினக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாற வரைக்கும் வதக்கிக்கணும். காரக்குழம்புக்கு நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ வெங்காயம் வதக்கிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டார்க் ப்ரௌன் கலருக்கு மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். 10 நிமிஷம் போல் ஆகும் வெங்காயம்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுறதுக்கு. இப்போது வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக 3 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். எப்போவுமே காரக்குழம்புக்கு நம்ம வெங்காயம் விட தக்காளி அதிகமாக சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 2 வெங்காயமும் 3 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கினக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்ட சவ் சேர்த்துக்கணும். எந்த வகையான நீர்க்காயாவது கூட சேர்த்துக்கலாம். சவ் மட்டும்தான் சேர்த்துக்கணுன்னு இல்லை. ஆனால் நான் இன்றைக்கி சவ் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம வேக வச்சுருக்கிற கருப்பு கொண்டக்கடலையை சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சுருக்கேன். அதை மொத்தமாக நான் சேர்த்துக்கிறேன். தண்ணியெல்லாம் நல்லா இருவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சாம்பார் தூள் சேர்த்துக்கணும். 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது 15 கிராம் போல் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கணும். அடுத்ததாக நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம கருப்பு கொண்டக்கடலையை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி இப்போது எடுத்து வச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மொத்தமாக 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சவ் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் குழம்ப. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் லன்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும். அடுத்ததாக நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்ட பூண்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடியே பூண்டு சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கொதி வந்தக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி ஊற வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் ஒரு கொதி வந்தக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. புளி, வெல்லம், பெருங்காயத்தூள் இந்த 3ம் நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. இடையில் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்புலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
சௌச்சௌவில் நல்லா வெந்துடுச்சா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நம்ம பூண்டு லாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டாலும் நல்லா வெந்துடுச்சு. இப்போது காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு அரை மணி நேரம் போல் சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லாம். எப்போவுமே குழம்பு செஞ்ச உடனே இல்லாமல் கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா கூடும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான, அதே சமயம் ஹெல்தி, ப்ரோட்டீன் ரிச் கருப்பு கொண்டக்கடலை காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த குழம்புல சௌச்சௌ, முள்ளங்கி, சொரக்காய் அந்த மாதிரி எந்த வகையான நீர்க்காயாச்சும் சேர்த்துக்கிட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி ஒரு ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய சீரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் ஒரு சுவையான ரெசிபியுடன். தேங்க்யூ.